ட்ரைனிங் சாம்பியன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிசிக்ஸ்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பேசிக் கான்செப்ட் தான் லேர்ன் பண்ண போறோம். நம்ம கூட யாழ்னி இருக்காங்க. ஸோ ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ ஸ்க்ரீனை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஈக்விலிபிரியம்னா என்னன்னு கேட்குறாங்க. ஏன் ஈக்விலிபிரியமா இருக்கணும்? ஒரு விஷயம் ஏன் ஈக்விலிபிரியம் ஆகும்? இப்போ நான் வந்து எங்க வீட்டு மாடி மேல இருக்கேன். மாடி மேல உட்காந்தா நான் மாடி மேலேயே இருக்கணும். சரியா? அதான் ஈக்விலிபிரியம் கண்டிஷன். டக்குன்னு கீழே போயிட்டேன் வச்சுக்கேன், இப்ப நான் ஈக்விலிபிரியம் அர்த்தம். இப்ப இந்த உலகத்துல எல்லா பொருளும் ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கணும். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபோர்ஸஸ் விச் ஹேவ் ஜீரோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அப்ப நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கணும், நெட் டேர்னிங் எஃபெக்ட் ஜீரோவா இருக்கணும். அதுதான் வந்து ஈக்விலிபிரியம். ஈக்விலிபிரியம்னா ஜீரோ ரிசல்டன்ட், ஜீரோ டேர்னிங் எஃபெக்ட் will not cause any change in motion of the object to which are applied. நிறைய ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடி மேல ஆக்ட் ஆகுது, ஆனா பாடி அப்படியே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாடி மேல நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆனா பாடி அப்படியே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடி வந்து ஈக்விலிபிரியமா இருக்குன்னு அர்த்தம். சரியா? such forces and the object are said to be in equilibrium. forcesஸும் நம்ம சொல்லலாம் forces are in equilibrium condition சொல்லலாம், இல்லாட்டி object is in equilibrium condition சொல்லலாம். ரெண்டுமே சொல்லலாம். ஓகே, ஆப்ஜெக்ட் ஈக்விலிபிரியத்துல இருக்குனாலும் ஓகே தான், ஃபோர்ஸஸ் ஈக்விலிபிரியம்னா ஓகே தான். ஓகே. சரியா? so understand the equilibrium object and two or more concurrent and or coplanar force. Let us first discuss the resolution of forces and the moment of forces. நம்ம இதுக்காக நம்ம ஈக்விலிபிரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக resolution of forces and moment of forces பத்தி படிக்கணும்ன்றாங்க. resolution அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, resolve when a force is replaced by equivalent set of component, it is said to be resolved. ஓகே. சரியா? ஒருத்தன் ஒரு வேலையை செய்யறான், அதனால ஒரு எஃபெக்ட், ஒரு செயல் நடக்குது. அந்த ஒருத்தன் செய்யற வேலைய ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சாலும் அதே வேலை நடந்திருந்தா அதான் வந்து ரிசால்வ். ஒருத்தனை நம்ம என்ன ஆகுறோம்? மாத்துறோம். when a force எத்தனை ஃபோர்ஸ் இருக்கான்? ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கான். when a force is replaced by equivalent setனா என்ன அர்த்தம்? செட்னா அந்த ஃபோர்ஸ் ஆக்டிங். செட்னா ரெண்டு. ரெண்டு. ஒண்ணா இருக்கிறவன a ஃபோர்ஸா இருக்கிறவன ஈக்குவலன்ட் செட் ஆஃப் காம்போனன்ட்டா மாத்ததுக்கு பேரு ஒரு காம்போனன்ட் ஃபோர்ஸ், ரிசொல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னு அர்த்தம். ஓகே. ஏன் ஒருத்தனா இருக்கணும் ரெண்டா மாத்துறோம்? இது ஏன் ஒருத்தனா இருக்கணும் ரெண்டா மாத்தணும்னா, நம்ம எப்பவுமே அஸ் எ பிசிஸ்டா என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஆசைப்படக்கூடாது. நம்ம காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சிம்பிளிஃபைடு ப்ராப்ளமா மாத்தணும். சரியா? அதுக்குதான் வந்து நமக்கு தேவைப்படுது. வரும்போது ப்ராப்ளம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஆனா அதுக்கான நோக்கத்தை தெரிஞ்சீங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் வே டு ரிசால்வ் தி கோர்ஸ் டு சூஸ் ஒன்லி டூ காம்போனன்ட், ஸோ விச் ஆர் அட் த ரைட் ஆங்கிள் ஆல்சோ. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் சாஞ்சி இருந்தான்னு வச்சுக்கேன், டைரக்ஷன் ஏதோ ஒரு ஆங்கிள் போறானா அவன் ரெண்டு காம்போனண்டா ஒருத்தன் படுக்கிற ஃபோர்ஸ், இன்னொன்னு வெர்டிகல் ஃபோர்ஸ், ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும் ரிசால்வ் பண்ணிடும். சரியா? ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸ் என்னன்னு புரியுதா? சரி, இப்ப நம்ம வருவோம், கதைக்கு வருவோம். இப்ப ஃபோர்ஸ் வந்து எஃப் வந்து இருக்கா, எஃப் வந்து எப்படி என்ன ஆங்கிள் இருக்கு? 90 டிகிரிஸ்ல இருக்கு. தீட்டா ஆங்கிள் இருக்கு. எஃப் வந்து எங்க இருக்கு? எஃப் சாஞ்சிட்டு இருக்கு. சரியா? எஃப் வந்து இப்படி சாஞ்சிட்டு இருக்கான். இட் இஸ் இன்க்ளைன் அட் an angle theta to the horizontal. கரெக்டா? ஓகே தானே? சோ அத வந்து தீட்டாவை நோக்கி, நான் ஏற்கனவே பழசு சொல்லியிருக்கேன் ப்ராப்ளம் சால்வ் பண்ண, தீட்டாவை நோக்கி கொண்டு வந்தா காசு. பட் இதே தீட்டா மேல இருந்தா
அப்ப போனாதான் காசு வரும், வெர்டிகல்ல காசு வந்துடும். சரியா? இந்த படத்தை வெர்டிகல்ல சைன், ஹாரிசான்டல்ல காஸ். தீட்டா எங்க இருக்குன்னா, தீட்டா இஸ் ரெஃபரன்ஸ் ஃபார் த ஹரிசான்டல் பிளேன். Theta is reference for horizontal plane. So f cos theta come to the horizontal plane. When theta is reference to the vertical plane, என்ன ஆகும் அப்படின்னா, when theta is reference to the vertical plane என்ன ஆகும்னா, f cos theta will come to the vertical plane. இங்க இல்ல, கேஸ் 2 சொல்றேன். புரியுதா புரியலையா? புரியுது அங்கிள். அதாவது தீட்டா வந்து வெர்டிகல் பிளேனுக்கு ரெஃபரன்ஸ். இப்ப தீட்டா இஸ் மெஷர்ட் ஃப்ரம் தி வெர்டிகல் பிளேன்னா f cos theta come on the vertical plane. நான் என்ன சொல்ல வரேன்னா, தீட்டா எங்க இருக்கோ அதை நோக்கி படுக்க வச்சா அங்கதான் காஸ் தீட்டா வரும். ஓகே. தீட்டாவை நோக்கி வந்தா காஸ் தீட்டா வரும், தீட்டாக்கு ஆப்போசிட்ல போனா சைன் தீட்டா வரும். சோ வந்து எஃப் இருந்தது எஃப் காஸ் தீட்டா எஃப் சைன் தீட்டா. அப்ப தீட்டா வந்து ஹரிசான்டலுக்கு இருக்கனால எஃப் காஸ் தீட்டா எஃப் சைன் தீட்டான்னு பிரிச்சுக்கிறாங்க. ஏசில எஃப் காஸ் தீட்டா, ஏபில எஃப் சைன் தீட்டா. ஓகே, சோ இதான் ரிசால்விங் சொல்றாங்க. A note that the component of force in the direction perpendicular to itself is zero. Find something in a pair of, for example, force 10 Newton is applied on an object in horizontal direction. ஒருத்தனை ஹரிசான்டல்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா வெர்டிகல் 0, வெர்டிகல்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா ஹரிசான்டல் 0. இன்க்ளைன்டா இருந்தா தான் ரெண்டு காம்பனண்டா பிரிக்க முடியும். ஒரு ஹரிசான்டலா இருந்தா ஒரு காம்பனண்ட் தான், வெர்டிகலா இருந்தா ஒரே காம்பனண்ட் தான். புரியுதா? புரியுது. சரி, இப்ப நம்ம கொண்டு வராங்க. Resolve a weight of 10 Newton in two direction. 10 Newton எங்க இருக்குன்னா, இங்க 10 Newton இருக்கு வச்சுக்கேன், ஆக்டிங் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். இங்கதான் பாடி இருக்கு, இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி பாடி இருக்கு. ஓகே, அந்த பாடி அங்க இருக்குன்னா அப்ப வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். W கீழே போட்டிருக்காங்களா? ஸோ W கீழே போட்டனால to a slope inclined at 30 degree to horizontal. ஸோ இங்க 30 டிகிரியா? ஓகே, அலைவா இருக்கீங்களா இல்லையா? 30 டிகிரி. ஓகே, சோ இங்க 30 டிகிரினா ஆப்போசிட் ஆங்கிள் 60 டிகிரி. ஏன்னா ட்ரையாங்கிள்ல மொத்தமா 180 டிகிரி வருமா? இங்க பெர்பெண்டிகுலர் 90 டிகிரியா, இங்க 90 டிகிரியா, இது 90 டிகிரியா? அப்ப இது 30னா 90 மைனஸ் 30 போட்டா 60. அதான் மேல போட்டிருக்காங்க. ஓகே, அப்ப வந்து வெயிட் வந்து 60 பக்கம் கொண்டு போனா கரெக்டா அந்த பிளேன்ல வந்து W cos theta ஆக்ட் ஆகும். W cos 60 எங்க ஆக்ட் ஆகும்? along the inclined plane. So W sin 30 வந்து perpendicular to the inclined plane. So 5√3. சொல்லுங்க. sin 30 தான along the plane, cos 30 perpendicular இல்லையா? இல்ல அப்ப இந்த 30 விட்டுருங்க, இந்த பக்கம் ஒரு 30 இருக்காம வச்சுங்களா, இந்த ஆங்கிளை விட்டுருங்க. நம்ம ஆங்கிள் வந்து நம்ம இவனை ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். ஸோ யார வேணா ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அந்த பக்கம் 60னா இந்த பக்கம் 30 எடுத்துக்கலாம். நான் சொல்றேன் பாருங்க, இங்க போட்டிருக்கான் இல்லையா, இங்க நம்ம 2 ஆங்கிள் போட்டிருக்கானா? ஆமா, 2 ஆங்கிள்னால நம்ம இந்த ஆங்கிள் மட்டும் வச்சுப்போம். இந்த ஆங்கிள் இப்ப இது 30னா இது 30ன்னு உன்னால புரிஞ்சிக்க முடியுதுன்னா ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் ரெஃபரன்ஸா எடுத்துங்க. 60 எடுத்துக்கலாம், அவன் காஸ் 30 வச்சு போட்டிருக்கான். சரியா? W cos 30 போட்டிருக்கான். உனக்கு எது இப்ப இது 30னா அது 16 வரும், அது 16னா அப்புறம் இந்த ஆங்கிள் 30 வரும். நீ வந்து 60யும் ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம், 30 ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். எதை எடுத்துக்கிறீங்க? 30 எடுத்துக்கிட்டா W cos 30 வந்து இந்த W பெர்பெண்டிகுலர் வரும். சரியா? இங்க 30 வருது இல்லையா? ஓகே, W sin 30 வந்து பேரலா வரும். இங்க W பேரலல் போட்டிருக்கான்,
இங்க W பெர்பெண்டிகுலர் போட்டிருக்கோம். ஆனா எந்த ஆங்கிள் எடுக்கிறீங்களோ அது ரொம்ப பொறுத்தான். இது பெர்பெண்டிகுலரா பேரலாம் முக்கியம் கிடையாது, ஆங்கிள் தான் முக்கியம். நான் அந்த கான்செப்ட் வந்து ஆங்கிள் இன்ஃபைண்ட் எது இருக்கும் அதுதான் முக்கியம். அடுத்தது ஆ F equal to 8 நியூட்டன் வருது, which makes at an angle 45 degree. ஹாரிசான்டல் வந்து என்ன? இது சிம்பிள் தான், F cos 45 ஹாரிசான்டல், F sin 45 வெர்டிகல். ஆ ஓகே அடுத்தது பாடி இஸ் சப்போர்ட்டட் ஆன் a rough plane inclined at 30 degree. இது 30 டிகிரினா to the horizontal by the string attached to the body held at an angle 30 degree. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரிங் வச்சு 30 டிகிரி. சரியா? ஆ அப்ப வெயிட் ஆக்டிங் டவுன்வர்டா? ஆமா கரெக்டா? நார்மல் ரியாக்ஷன் ஆக்டிங் பெர்பெண்டிகுலர் டு த கான்டாக்ட் சர்ஃபேஸா? ஆமா T act at an angle, sting இங்க போட்டா sting attached at the body held at an angle 30 degree. இது 30 டிகிரி. சோ எங்க ஸ்டிங் இருக்கோ பாடி இந்த பக்கம் இருக்கும், ஸ்டிங் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். அம்பு கரெக்டா இருக்கா? ம் சோ இதுல பாருங்க, இப்ப ரிசால்விங் ஹரிசான்டலி அண்ட் வெர்டிகலி. இப்ப ஆ நமக்கு என்ன என்ன பண்றாங்கன்னு பாருங்க. பாடி இப்ப இந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆ டென்ஷன் அப்படி இருக்கனால F cos 30 வந்து இந்த பக்கம் வரும். ஆ அதே போல F sin 30 வந்து இப்படி வரும். uncle புரியுது புரியுதா? ஆ ஆ ஆ. இதுக்கு FPD வரைஞ்சா இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆயிரும்ல ஆமா, இப்ப நீங்க என்னன்னா அந்த வெயிட் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னு பார்த்துட்டு, ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த 30 டிகிரில தான் இருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு அவனை F cos 30 ஃபிரிக்ஷன் வந்து ரெண்டு காம்பனண்டா பிரிச்சுக்கிறாங்க. ம் அதே போல எண்ணெய் வந்து ரெண்டு காம்பனண்டா பிரிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப குரூஷியலா நம்ம இது பண்ணணும். இது ஒன்லி ரிசால்விங் தான், ஆனா ஆங்கிள் வந்து இவன் போட்டிருக்க மெத்தட் வந்து வேற வேற ஆங்கிள் போட்டு இது பண்ணியிருக்கான். சரியா? ஸோ ஃபிரிக்ஷன் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா, ஃபிரிக்ஷன் வந்து அந்த பிளேன்ல இருக்கனால அது கரெக்டா 30 டிகிரில இருக்கும். எஃபோட இந்த டயக்ராம் மட்டும் பாருங்க. ஸோ இங்க பிளேன் எங்க இருக்கோ பிளேனுக்கு ஏத்த மாதிரி கீழே டவுன் வேர்ட் போட்டிருக்கானா? அப்ப இங்க 30னா அங்கேயும் 30 வருமா? ஆமா அதான். இப்ப நார்மல் ரியாக்ஷன் போடும்போது இங்க பாருங்க, நார்மல் ரியாக்ஷன் வந்து என்ன ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 30 ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் 30 டிகிரினா, ஸோ ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இங்க 30 டிகிரி ஆல்ரெடி இன்க்ளைண்டா இருக்கானா, அப்ப ஆமா ஹரிசான்டலுக்கு 60 டிகிரில இருப்பான் நார்மல் ரியாக்ஷன். பாயிண்ட் இது பண்ண முடியுதா? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ம் வந்து 30 டிகிரில இருந்தானா நார்மல் ரியாக்ஷன் 60 டிகிரில இருப்பான். ஏன்? ஏன்னா ஏன்னா நான் சொல்ல பாருங்க, ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸும் நார்மல் ரியாக்ஷன் பெர்பெண்டிகுலரா இருப்பான். சோ ஆல்ரெடி ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் 30 டிகிரி சாஞ்சிருக்கான். அப்ப ஹரிசான்டலுக்கு 30 டிகிரி ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் சாஞ்சிருந்தா ஹரிசான்டலுக்கு நார்மல் ரியாக்ஷன் 60 டிகிரி இருக்கும். மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸும் நார்மல் ரியாக்ஷன் ஆல்வேஸ் perpendicular பெர்பெண்டிகுலர். அது ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் நார்மல் ரியாக்ஷன் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர். when ஆ frictional force is inclined at 30 degree to the horizontal, normal reaction will incline at 60 degrees 60 degree to horizontal. ஏன்னா 60 plus 30 போட்டா என்ன வரும்? 90 60 plus 30 90 90 வரும். 60 plus 30 போட்டா 90 வரும். ஆமா So frictional force வந்து 30 degree inclined இருந்தானா
நார்மல். இப்ப இங்க என்னன்னா நான் அடுத்த படத்துக்கு வரேன். அடுத்த படத்துக்கு வரும்போது வருமா இங்க பாருங்க 60 டிகிரி வச்சு போட்டிருக்கான் பாருங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் படம் 30 டிகிரினா செகண்ட் படம் 60 டிகிரி. ஏன்? ஏன்னா அது பெர்பெண்டிகுலரை கால்குலேட் பண்றாங்க. அவ்வளவுதான். அதே போல டென்ஷன் போடும்போது டென்ஷன் வந்து ஆ. இங்க 30 டிகிரி தான் இன்க்ளைன் சொல்லிட்டாங்க. ஆனா டென்ஷனை கால்குலேட் பண்ண 60 டிகிரி போட்டுறேன். ஏன்? ஆ. ஏன்னா வந்து பெர்பெண்டிகுலர். இல்ல, ஆல்ரெடி பிளேனே 30 டிகிரி இன்க்ளைண்ட் ஆயிருக்கு. ஓகே அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. சரியா? பிளேனே 30 டிகிரி இன்க்ளைனால டென்ஷன் 30 டிகிரி. 30 பிளஸ் 30 60. அதான் டென்ஷன். ஸோ இந்த படம் இந்த கொஸ்டின் ரொம்ப சூப்பரான கொஸ்டின். ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் தனியா யோசிக்கிறானுங்க, நார்மலைசேஷன் தனியா யோசிக்கிறானுங்க, டென்ஷன் தனியா யோசிக்கிறானுங்க. வெயிட் ஆல்வேஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். downwards. டவுன்வர்ட்ஸ்னா ஒரே காம்பனன்ட் தான், ரெண்டு காம்பனன்ட் கிடையாது. ஆ. டென்ஷனுக்கு ரெண்டு காம்பனன்ட், நார்மல் ரியாக்ஷன் ரெண்டு காம்பனன்ட், ஃபிரிக்ஷனுக்கு ரெண்டு காம்பனன்ட். ஆனா வெயிட்டுக்கு ஒரு காம்பனன்ட் தான். ஒரு காம்பனன்ட். ஆ. எல்லாத்தையும் கால்குலேட் பண்றானுங்க. parallel to x வந்து என்ன சைன் கன்வென்ஷன் முக்கியம். இங்க பாத்தீங்கன்னா f எப்படி இருக்கு? லெஃப்ட் வேர்டு. n எப்படி இருக்கு? லெஃப்ட் வேர்டு. t எப்படி இருக்கு? ரைட் வேர்டு. t யோட காஸ் காம்பனன்ட் ரைட் வேர்டா? ஆமா. மூணு படத்தையும் ஒரே நேரத்துல பாருங்க. இங்க f ஓட காஸ் காம்பனன்ட் எப்படி இருக்கான்? 30 டிகிரிஸ்ல ஹாரிசான்டலா. லெஃப்ட் வேர்டு. லெஃப்ட்வர்ட். ஆமா. n காஸ் தீட்டா எங்க எப்படி இருக்கான்? வெர்டிகலி அப்வர்ட். நீ கரெக்டா இல்ல. n காஸ் 6 தீட்டா சொல்றேன். காசா அது வந்து லெஃப்ட்வர்ட் லெஃப்ட்வர்ட் லெஃப்ட்வர்ட். இப்ப நம்ம காசு தான் பாக்குறோம். காசெல்லாம் ஒரு இப்ப t காஸ் எப்படி இருக்கான்? டி காஸ் வந்து ரைட்வர்ட். ஸோ படத்தை ஈக்குவேஷன் பாருங்க. டீக்கு மட்டும் ஈக்குவலிபிரியம். ரைட். ஈக்குவலிபிரியம் தான். ஆமா, ரைட்னா பிளஸ், லெஃப்ட்னா மைனஸ். இங்க பாருங்க அடுத்தது. சரியா? ரைட்னா பிளஸ், லெஃப்ட்னா மைனஸ். வெயிட் வந்து காஸ் காம்பனண்டே கிடையாது, அரிசனல் காம்பனண்டே கிடையாது. ஏன்னா வெயிட் வந்து ஆல்வேஸ் ஆக்டிங் டவுன்வர்ட். அதனால வந்து டவுன்வர்ட் மட்டும். டவுன்வர்ட்னா மைனஸ் போட்டான், அப்வர்டுனா பிளஸ். சரியா? வெர்டிகல் காம்பனண்ட்லாம் பார்ப்போம். இங்க எப்படி எஃப் சைன் தீட்டா எப்படி டவுன்வர்டா அப்வர்டா? எஃப் சைன் 30 டவுன்வர்ட் டவுன்வர்ட் டவுன்வர்ட். டவுன்வர்ட்னா நெகட்டிவ். n sin 60 sin 60 வந்து அப்வர்ட். அப்வர்ட்னா பிளஸ். t sin ஆமா. 60 அப்வர்ட். பிளஸ் w w டவுன்வர்ட் ஆல்வேஸ். அக்குமுலேட்டிவ் போட்டுரும். எல்லாத்தையும் கூட்டி ஆட் பண்ணிடுவான். ஆட் பண்ணிட்டு ஈக்குவல் இருக்குன்னு இருக்கும். வேல்யூ எல்லாம் போட்டானா resolving parallel perpendicular plane போட்டானா ஆமா. அதாவது கண்டுபிடிச்சிடலாம். எந்த கொஸ்டினா இருந்தாலும் இப்படிதான் யோசிக்கணும். அதான் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இது ரெண்டு மெத்தட் சொல்றான். அதனாலதான் ஒரு மெத்தட் மட்டும் தெரியும், ரிசால்விங் ஹாரிசான்டல் வெர்டிகலி போதும். ரெண்டாவது மெத்தட் வந்து along the plane, resolving parallel perpendicular to the plane. இது கத்துக்கிட்டீங்கன்னா இது என்ன ஆகும்னா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுறான், நார்மல் ரியாக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகுறான். டி வந்து நம்ம பிளேனை பொறுத்து பார்க்கலாம் 30 டிகிரி. சரியா? பிளேனை பொறுத்து பார்த்தா 30 டிகிரி. டி சைன் 30, டி காஸ் 30.
வெயிட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து பிளேனை பொறுத்து பார்த்தோன்னா W sin 30 W cos 30. இது ஒரு மெத்தட். ஏதாச்சும் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணா போதும். We are resolving reference to the plane. ஓகே போன மெத்தட் வந்து we are resolving reference to the horizontal axis. ஓகே இது தேவையில்ல. சரியா? இது வந்து 2-3 சம் போட்டேன்னா உனக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இது என்னன்னா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அந்த பிளேன்லயே ஆக்ட் ஆகுமா? இந்த படம் காட்டுறேன். ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து பிளேன்ல ஆக்ட் ஆகும். நார்மல் ரியாக்ஷன் பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகும். அப்புறம் இந்த படம் காட்டுறேன். இந்த படத்துல பாருங்க, T வந்து இன்க்ளைன்ட் ஆங்கிள் தீட்டாவா? தீட்டா 30 டிகிரி டு த பிளேன். ஆனா T cos 30 T sin 30. வெயிட் காட்டுறேன். வெயிட் இஸ் ஆக்டிங் வெர்டிகலி டவுன்வர்டு. இந்த ஆங்கிள் 60 னா வெயிட்டோட ஆங்கிள் 30 டிகிரி. அப்ப W cos 30 W sin 30. ஓகே ரெண்டு மெத்தட் சொல்றாங்கம்மா. ஏதாச்சும் ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பிராக்டிஸ் பண்ணணும். சரியா? புரியுது. சோ இந்த மெத்தட்ல போட்டா இந்த மாதிரி கிடைக்குது. அது நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தது மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து டர்னிங் எஃபெக்ட். the general name given to any turning effect torque. the magnitude of torque வந்து also known as moment of force சொல்லுவாங்க. Force is calculated by multiplying together the magnitude of perpendicular distance. Force into perpendicular distance தான் மூமெண்ட். டார்க்னா force into radius. டார்க்க வந்து டவுன் என்ன இது பண்ணுவோம், மூமெண்ட்டை வந்து C அப்படின்னு நோட்டேட் பண்றாங்க. Angular direction of torque is sense of rotation. So clockwise, anti-clockwise. Uncle, the perpendicular distance from எங்க இருக்கு மேல போங்க ஒரு நிமிஷம். அந்த perpendicular distance are perpendicular from the axis of rotation னா எதை சொல்றாங்க? So என்னன்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எங்க இருக்கோ அதோட பெர்பெண்டிகுலர் மெஷர் பண்ணணும். ப்ராப்ளம் போடும்போது ஈஸியா புரியும். ரொட்டேட் டார்க்னா ரேடியஸ் யூஸ் பண்ணுவானுங்க. perpendicular distanceனா இந்த ஒரு கர்வ் மாதிரியா ஆர்க் மாதிரியா? இது ஒரு பாடி இருக்கு. சரியா? இது பாடி. இந்த பாடியில ஃபோர்ஸ் இங்க கொடுக்குறேன். ஃபோர்ஸ் கொடுத்தா இட் வில் ரொட்டேட். இந்த இடத்துல புடிச்சுக்கிறேன், கீழே புடிச்சுக்கிறேன். மொபைல்ல கீழே இப்படி புடிச்சுக்கிட்டேன். சரியா? மேல ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகுது? மேல போகுது. ஃப்ரீ டு ஓகே ரொட்டேட். ஓகே ஃப்ரீ டு ரொட்டேட். சோ இந்த நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நான் புடிச்சிருக்க பாயிண்ட் தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இப்படி ஆக்ட் ஆகுது. சோ இந்த தூரம் தான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே புரியுது. சோ ஆன்டி கிளாக் வைஸ்னா பிளஸ், கிளாக் வைஸ்னா மைனஸ் போட்டிருக்கானுங்க. ஜீரோ மூமெண்ட்னா if the line of action of forces passes through the axis of rotation. சோ நான் இங்க புடிச்சுக்கிட்டேன், இங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இங்க தான் புடிச்சிருக்கேன். புடிச்சிருக்க இடத்துலயே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா சுத்தாது. ஓகே சரியா? புடிச்ச இடத்துலயே if the line of action of forces passes through the axis of rotation. இது axis of rotation. இங்க இருந்து இப்படி போறோம்ல, இது axis of rotation. The line of action of forces pass through the axis of rotation, then it perpendicular distance from the 0, moment about axis is 0. ஓகே So ABCD ஸ்கொயர் கொடுத்துருக்கானுங்க. 2 square of side 2 mm. Y is at center. Force is acted along the side of the force கொடுத்துருக்காங்க. இங்க 2 Newton, 5 Newton, 3 Newton, 4 Newton. Calculate the moment of each force about an axis through A. About an axis through O. So axis A, axis O ரெண்டு பாயிண்ட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஏவை பொறுத்து எடுப்போம்.
ஆ நம்ம ஏல வந்து இப்ப ஏ போட்டு எடுக்கும்போது ஆ ஏல போட்டு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து 2 நியூட்டன் ஃபோர்ஸ் எங்க ஆக்ட் ஆகுது? இந்த சைடு ஆக்ட் ஆகுது, ரைட் சைடு. ஏபி. ஆ 2 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஏபி பாசிங் த்ரூ த ஆ பாயிண்ட் ஏ வழியா தானே போகுது. ஆமா அப்ப பாசிங் த்ரூ ஏ அப்படின்னா மூமெண்ட் வராது இல்லையா? ஆமா. இப்பதான் ரூல் சொன்னோம். ஒரு ஃபோர்ஸ் பாசிங் த்ரூ த ஆக்சிஸ்னா நோ மூமெண்ட், ஜீரோ மூமெண்ட். ஓகே. அப்ப 2 நியூட்டனுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஜீரோ, ஏன்னா பாசிங் த்ரூ த பாயிண்ட் மூமெண்ட் ஜீரோ. 5 நியூட்டன் ஃபோர்ஸ் எங்க ஆக்ட் ஆகுது? டவுன்வர்ட், கீழ. டவுன்வர்ட் பாசிங் த்ரூ த பி. சரியா? ஆமா ஏக்கும் பிக்கும் உள்ள தூரம் எவ்வளவு? ஸ்கொயர் ஆஃப் சைட் 2 மீட்டர். ஏக்கும் ஆமா. பிக்கும் உள்ள தூரம் Well, புரியுது. புரியுது. 2 meters square of second. அப்ப அந்த ஸ்கொயர் ஃபுல்லா 2 மீட்டர்னா ஏக்கும் பிக்கும் உள்ள தூரம் ஆ என்ன 2 வரும்? meters. 2 மீட்டர். அப்ப 5 வந்து ஆக்டிங் டவுன்வர்டு. டவுன்வர்ட்னா பிளஸ்ஸா மைனஸா? Minus. அப்ப -5 Plus. இன்டு 2 சார் Plus. Minus தான். -5 Newton போட்டா -5 இன்டு 2 என்ன வரும்? -10. அவ்வளவுதான், கீழே போட்டிருக்காங்களா? அடுத்தது 4 நியூட்டன் எங்க ஆக்ட் ஆகுது? 4 Newton left sideல. பாசிங் த்ரூ த பாயிண்ட் டி. ஆமா. பாசிங் த்ரூ த பாயிண்ட் டி. Point ஸோ ஏக்கும் டிக்கும் உள்ள தூரம் equal to 2 meters. 2 மீட்டர். அப்ப ரைட் வேர்டா லெஃப்ட் வேர்டா? Left. அப்ப லெஃப்ட் வேர்டு போகும்போது இட் வில் கிரியேட் த கவுண்டர் கிளாக் வைஸ் மூவ்மெண்ட். ஆமா. இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இப்படி தள்ளுறோம், இட் வில் ரொட்டேட் கவுண்டர் கிளாக் வைஸ். கவுண்டர் கிளாக் வைஸ்னா பிளஸ். ஆ 4 2 சார் மூமெண்ட்னா 4 ஃபோர்ஸ் 8. இன்டு பெர்பெண்டிகுலர். ஃபோர்ஸ் வந்து 4, பெர்பெண்டிகுலர் 2, 4 2 சார் 8. 3 நியூட்டன் எங்க பாஸ் ஆகுது? 3 Newton A வழியா பாஸ் ஆகுது. ஏ வழியா பாஸ் ஆனா டிஸ்டன்ஸ் வந்து 0. ஆமா. அப்ப 0 இன்டு சம்திங், 0 இன்டு 3 போட்டா Distance 0. Displacementல 0. ஏ வழியா போச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸ் ஏக்கும் அந்த போற பாயிண்ட் ஆக்சிஸ்க்கும் உள்ள தூரம். அதே போற பாதையும் ஏரியே தான் இருக்கு, ஏவும் அங்கேயே தான் இருக்கு. அந்த ஆக்சிஸ்க்கும் ஏவும் வந்து ரெண்டு மெர்ஜ் ஆகுது இல்ல, ஆமா. அப்ப 0. Okay. புரியுதா? புரியுது. அப்ப அங்க 0 ஆயிடும், மூமெண்ட்டும் 0. டிஸ்டன்ஸ் 0 வந்தா மூமெண்ட்டும் 0. ஓகே. இப்ப அடுத்த கேள்விக்கு வருவோம். அபவுட் ஓ. ஓனா ஃபோர்ஸ் 2 நியூட்டன் எங்க ஆக்ட் ஆகுது? ரைட் சைடுல. ரைட் சைடுல போகுது. ரைட் சைடுல போதா? ஆனா ஓல இருந்து ஏபிக்கு தூரம் எவ்வளவு? ஓல இருந்து ஏபி தூரம், ஏபி லைன் வந்து ஓல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? 1 meter. அவ்வளவுதான், 1. ஏன்னா முழுசா 2, ஓல இருந்து 1. இப்போ 2 1 சார் 2. இப்ப இந்த 2 வந்து பிளஸ்ஸா மைனஸான்றது புரியணும். சரியா? இப்ப ஓ இங்க இருக்குன்னு வச்சுக்க, 2 இப்படி ஆக்ட் ஆகுது. இட் வில் ரொட்டேட் கவுண்டர் கிளாக் வைஸ். பாரு, ஆமா. ஓ இங்க இருக்கு, 2 இப்படி கொடுக்குறேன், ரொட்டேட்டிங் கவுண்டர் கிளாக் வைஸ். கவுண்டர் கிளாக் பிளஸ். அப்ப 5 எங்க இருக்கு? 5 வந்து டவுன்வர்ட்ல இருக்கு, அப்ப மைனஸ்ல போகும். டவுன்வர்ட் இருக்கு, டவுன்வர்ட்னா மைனஸ். ஸோ அது மட்டும் இல்லாம 1 மீட்டர் வந்து தூரத்துல இருக்கு 5. சரியா? ஓல இருந்து பிசி லைனும் 1 மீட்டர் தான். 4 எங்க இருக்கு? 4 வந்து லெஃப்ட் சைடு போகுது.
நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்ல மாட்டேன். இப்போ 5 நியூட்டன் வந்து டவுன்வர்டா என்னன்றது பதிலா நீ என்ன ஆ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து 0 ஓ வந்து இங்க இருக்கு, 5 வந்து இப்படி ஆக்ட் ஆகுது. சரியா? இட் ஆ வில் ரொட்டேட் இன் இட் வில் ரொட்டேட் இன் கிளாக்வைஸ். clockwise. ஓகே. இங்க வந்து டவுன்வர்ட் அப்வர்ட் பார்க்க தேவையில்ல, மூமெண்ட்ல வந்து கிளாக்வைஸா கவுண்டர் பார்க்கணும். ஆ அதுதான் 4 நியூட்டன் எங்க ஆக்ட் ஆகுது? 4 நியூட்டன் லெஃப்ட் சைடுல போகுது. லெஃப்ட் சைடு. இப்ப பாத்தீங்கன்னா 4 நியூட்டன் வந்து இட் வில் ரொட்டேட் இன் கவுண்டர் கிளாக்வைஸ். ஆ 3 நியூட்டன் எப்படி ஆக்ட் ஆகுது? 3 நியூட்டன் டவுன் அப்வர்டு அப்வர்ட்னா ரொட்டேட் இன் கிளாக்வைஸ். clockwise. நெகட்டிவ் வந்துருக்கு, கிளாக்வைஸுக்கு நெகட்டிவ். ஆ சரியா? சோ அதுதான் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கிளாக்வைஸ் கவுண்டர் கிளாக்வைஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா மூமெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஆ சரியா? ஓகே அங்கிள். அப்ப 8.8. ஸோ ராடு கொடுத்துருக்காங்க, ராட்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஆ பிவட்டட் அட் ஏல வந்து கெட்டியா பிடிச்சிக்கிறாங்க. ஸோ ஃபோர்ஸ் வந்து 2F F 3F. 2F வந்து அட் டிஸ்டன்ஸ் A, F வந்து அட் டிஸ்டன்ஸ் 2A, 3F வந்து இன்க்ளைன்ட் அண்ட் ஆங்கிள் 30 டிகிரி அட் 4A. ஆ ஸோ இப்போ நம்ம 3F, இப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க, இந்த தூரம் வந்து 4Aன்றனால இதோட தூரம் வந்து 4A sin 30, இதோட தூரம் வந்து ஃபுல்லா இந்த ராடோட லென்த் வந்து 4A. அப்ப அதுக்கு வந்து காம்போனன்ட் ரெண்டா பிரிச்சா இந்த இடம் வந்து 4A sin 30. ஏன் அப்படின்னா இந்த ஆங்கிள் தீட்டானா 30 டிகிரினா 30 டிகிரி ஆப்போசிட்ல உள்ளது 4A sin 30 இல்லையா? ஹைபாட்னியூஸ் 4A இருந்தா ஆப்போசிட்ல உள்ளது 4A sin 30. அது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சலாம். ஏன் டிஸ்டன்ஸ்னா வந்து அதான் வந்து 3F ஆக்ட் ஆகிற பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சரியா? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் 4A sin 30. இப்ப 2F வந்து தூரம் வந்து A. சரியா? 2F ஆக்ட் ஆகிற தூரம் வந்து A. ஆக்டிங் அப்வர்டா? அப்வர்ட்னா இட் ரொட்டேட் இன் கிளாக்வைஸா கவுண்டர் கிளாக்வைஸ் சொல்லுங்க. clockwise. ஆன்டி clockwise. இல்ல, ஆமா ஆன்டி கிளாக்வைஸ் பிளஸ் வருது. F வந்து ஆ. ஆக்டிங் டவுன்வர்ட், அப்ப இட் வில் ரொட்டேட் எப்படி இருக்கு? டவுன்வர்ட். டவுன்வர்ட்னா திரும்பி ஆன்டி clockwise. நோ, டவுன்வர்ட்னா இப்படி தானே அங்கிள்? அது ஆன்டி clockwise தானே? இந்த பாயிண்ட பிவட் பண்ணிட்டேன். சரியா? இதான் வந்து ஒரு இல்ல இப்படி வச்சுக்கிறேன், பிவட் பண்ணிட்டேன். சோ டவுன்வர்ட். நீ என்ன நீ புடிச்சு பார்க்கணும். அங்கிள் இப்படி இருக்கு, இப்படி போனா ஆன்டி clockwise, இப்படி போனா தானே clockwise, இப்படி போனா ஆன்டி clockwise-ல. என்ன சொல்றது? இப்ப டவுன்வர்ட் அப்படின்னா டவுன்வர்ட் அப்வர்டு. இப்ப கடிகார முள்ளு இருக்கு, சரியா? ஆ டவுன்வர்ட் சுத்துது, கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ஆன்டி clockwise. டவுன்வர்டா ஆன்டி கிளாக் வைஸ்? சரி, போய் வாட்ச் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அங்கிள் ஆமா அங்கிள், இப்படி இல்ல போனா ஆன்டி clockwise. இல்ல, நான் புடிச்சிருக்க விதத்தை பார்க்காத. இப்ப நீ வந்து போய் கடிகாரத்தை பாக்குற, வாட்ச்ல பாரு. வாட்ச் வந்து கிளாக் வைஸ் அப்படின்னா வாட்ச் பார்க்கும்போது மேல புடிச்சு அழுத்தணும், யாரோ ஒருத்தன் மேல இருந்து அழுத்தணும். கீழே அழுத்தணும். அவன் மேல இப்ப இப்படி இருக்கான் நொடி, இதான் வந்து என்னோட கிளாக்கோட ஹேண்டு. அவனை மேல புடிச்சு அழுத்தினா அவன் கீழ் நோக்கி சுத்துவான். ஆமா ஆமா. ஆனா அது இந்த சைடு இருந்து இப்படி வந்தா தானே? ஆனா இப்படி இருந்து இப்படி வந்தா ஆன்டி. இங்க பாரு, இப்ப என்னன்னா இப்ப இப்படி வச்சிருக்கோம், இங்க இஞ்சுது பாயிண்ட் ஏ, இஞ்சுது பாயிண்ட் வந்து ஏ. அப்ப இஞ்சுது பாயிண்ட் ஏனா ஏல இருந்து மேல இருந்து அழுத்தும் போது எப்படி வரான்றது நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். போய் கடிகாரத்தை பாரு, கடிகாரத்தை பார்த்தனாதான் புரியும். கிளாக் வைஸா கவுண்டர் கிளாக் வைஸா? கொஞ்சம் தண்ணி குடிச்சேன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுதான் வந்து இப்ப பிளஸ் வந்தா நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா கவுண்டர் கிளாக் வைஸ், பிளஸ் வந்தா கவுண்டர் கிளாக் வைஸ் புரிஞ்சுக்கோ.
புரியுது. மைனஸ்னா புரியுது. கிளாக் வைஸ் புரிஞ்சுக்கோ. இங்க பெர்பெண்டிகுலர் 4a sin 30னா sin 30 1/2 அப்ப 2a வரும். அப்ப 6. சரியா? இது ஒரு நல்ல பிரெயினுக்கு நல்ல எக்ஸசைஸ். இந்த ப்ராப்ளம் பிரெயினுக்கான நல்ல எக்ஸசைஸ். ஃபோர்ஸ் ரிசால்வ் பண்றது, காம்போனன்ட் பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கிறது எல்லாமே பிரெயினுக்கான எக்ஸசைஸ். ஸோ கரெக்டா இதை நம்ம கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ்ன்றது எப்படி புரிஞ்சாதான் மூமெண்ட் வேலை செய்ய முடியும். ஆக்சுவலா நான் பிஇ படிக்கும்போது எனக்கு புரியாது. பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் படிக்கும்போது எனக்கு புரியாத கான்செப்ட். ஆனா எனக்கு அப்பெல்லாம் இந்த மாதிரி தெரியல. இப்போ ஒரு இது இருக்குன்னா கிளாக் வைஸா மேல பிடிச்சி அழுத்துனா கிளாக் வைஸ். அதே இங்க கீழே பிடிச்சி இந்த பக்கம் வரும்போது கீழே பிடிச்சி அழுத்துனா கிளாக் வைஸ் வரும். இந்த பக்கம் வரும்போது மேல பிடிச்சி அழுத்தணும், இந்த சைடு கீழே பிடிச்சி அழுத்தணும். சரியா? அது பத்தி நீ விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். விஷுவலைஸ் பண்ணி பார்த்தனா தான் மூமெண்ட் நமக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது ரிலவெண்டா ப்ராப்ளம் ஒர்க் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ எல்லாமே இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் எல்லாம் பியூட்டிஃபுல்லான கான்செப்டா தான் இருந்தது. ஆனா யூ ஹவ் டு ஒர்க் இட் அவுட். ஓகே. ஒர்க் பண்ணுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த கான்செப்டை கிளாரிட்டி கொண்டு வந்துருங்க. அங்கிள் நாளைக்கு நான் ஃபுல் டே லீவ் போடுறேன். நான் எக்ஸாம் வரதுனால படிக்கணும். நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா அங்கிள் நாளைக்கு கிளாஸ் வைக்க? நாளைக்கு இல்லையே, நாளைக்கு வேற ஒரு ஒர்க் இருக்கு. நான் எப்பவுமே இப்போ சாயந்தரம் மட்டும்தான் அவைலபிளா வருவேன். காலையில 6 o'clock போயாச்சுன்னா எப்படி நைட் சரி. எத்தனை மணி நைட் எத்தனை மணிக்கு வருவேனே தெரியாது. அங்க ஒர்க் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒர்க் கொஞ்சம் ப்ரீசியஸான ஒர்க்கு. சீக்கிரம் முடிஞ்சதுன்னா நான் மென்ஷன் பண்றேன். வந்துட்டேன் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டேன்னா நான் உனக்கு சொல்றேன். பார்த்துக்கலாம், நாளைக்கு கொஞ்சம் கான்செப்ட் பார்த்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி என்னைக்காச்சும் லீவ் போடுற மாதிரி இருந்தா முன்கூட்டியே சொல்லிட்டேன்னா நான் வேற யாராச்சும் பிளான் பண்ணிடுவேன். ஓகே. சரியா? இயர்லியரா சொன்னா பிளான் பண்ணிட்டு கரெக்டா என்ன கான்செப்ட் பார்க்கலான்றது பார்த்துடலாம். சரியா? நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல கத்து கொடுத்த கான்செப்ட் எதுவுமே கத்துக்காம விடக்கூடாது. அதாவது ஒரு கான்செப்டை கத்து கொடுக்கலன்னா நீங்க எப்படி வேணா இருக்கலாம். ஆனா கத்து கொடுத்த பிறகு நீங்க கண்டிப்பா கத்துக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுல விகரஸா எந்த கான்செப்ட் கத்து கொடுக்கணும் அதுல ஸ்ட்ராங்கா மாறிடணும். என்ன டவுட் ஆனாலும் கேட்கணும். சரியா? ஓகே அங்கிள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ.